அதாவது வந்து என்ன சொல்றீங்க நீங்க, இது திருமா காலம் அப்ப வச்சு செய்றீங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னா மக்கள் தீர்ப்பு இது, புரிஞ்சுங்களா? தாவே கேக் போட்ட அத்தனை மக்களும் வெகுண்டு இருந்திருக்காங்க. எனக்கு சரியான கோபம் வருது. கவர்னர் ஆட்சி நடந்தாலும் பரவாயில்ல, 6 மாசம் கழிச்சு ரீஎலெக்ஷன் நடந்ததுன்னா 2 சீட் இருக்கிறீங்களா, அந்த 2 சீட்டு மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க, காணாம போக வச்சிருவாங்க. சரிங்களா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் நீங்க நிக்கணும். அந்த மக்களுக்கு நின்று தளபதி விஜய் இத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்காரு, அங்க பின்னாடி போய் நின்று ஆதரவு கொடுக்காம துணை சிஎம் அமைச்சர் சீட் கேட்கறீங்களே, அப்ப நேரம் பார்த்து வச்சு செய்றீங்களா? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்கறீங்க, நேரம் பார்த்து. ஏன் திமுக இது வரைக்கும் நீங்க கேட்கவே இல்லை? ஏன் கேட்கல? அங்க மட்டும் நீங்க அடிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இங்க மக்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்து இந்த சைடு ஒன் சைடா நிக்கிறாங்க. ஆனா இப்போ உங்களால ஆதரவு கொடுக்க முடியல. இன்னும் நீங்க டைம் எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன கம்யூனிஸ்ட் வந்தாச்சுன்னா, காங்கிரஸ் வந்தாச்சு, நீங்க இன்னும் தாமதம் பண்ணிட்டு இருக்கீங்க. பேரம் பேசுறீங்களா? அப்ப மக்களோட வாழ்வாதாரம் உங்களுக்கு முன்னாடி இல்ல, தெரியல கண்ணுக்கு. ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களோட மதிப்பு உங்களுக்கு தெரியல. அவங்களுக்காக நீங்க எத்தனை போராட்டம் பண்ணிருப்பீங்க. உங்களால பண்ண முடியாத நேத்து வந்த எங்க அண்ணன், கட்சி ஆரம்பிச்ச எங்க அண்ணன் பண்ணிருக்கிறாருல்ல, அதை ஏன்னா நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க? இது திருமா காலேஜில் வன்னியரசனை பேசுற வரைக்கும் விட்டுட்டு இருக்கீங்க. என்ன மக்கள் எல்லாம் முட்டாள் நினைச்சிருக்கீங்களா? அண்ணா,